வணக்கம் நண்பர்களே. இனி நாம் கேட்கலாம் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் இராமாயணம். சக்கரவர்த்தி திருமகன். எதிர்பாராத கஷ்டங்களும் விபத்துக்களும் ஒன்றன் பின் ஒன்றாக வந்ததைக் கண்டு விதியின் போக்கை யாராலும் விளக்க முடியாது என்கின்ற உணர்ச்சி மனத்தை கவர்ந்த ராமலக்ஷ்மணர்கள் தங்களுக்குள்ள இயற்கை தைரியத்தை அவ்வப்போது இழந்தார்கள். ஆனபோதிலும் ஒருவரை ஒருவர் தேற்றிக்கொண்டு சென்றார்கள். காட்டில் போய் கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராதபடி கோர உருவம் கொண்ட ராட்சசனுடைய கையில் இரு ராஜகுமாரர்களும் அகப்பட்டு கொண்டார்கள். அந்த ராட்சசனுக்கு தலையும் இல்லை, கால்களும் இல்லை. பெரிய வயிறும் மிக நீண்ட 2 கைகளுமே அதன் உருவம். காட்டில் ஓர் இடத்தில் அசையாமல் இருந்து கொண்டு 2 கைகளையும் நீட்டி அவற்றுக்குள் அகப்படும் புலி, கரடி முதலிய மிருகங்களை வயிற்றுக்குள் போட்டு கொன்று தின்று விடுவான். வயிற்றிலேயே அவனுக்கு ஒரு பெரிய வாய், மார்பிலே ஒரு கண். பார்த்தாலும் சகிக்க முடியாத இந்த கோர உருவத்தோடு இருந்த அரக்கன் கையில் அகப்பட்ட ராஜகுமாரர்கள் கொஞ்ச நேரம் திகைத்தார்கள். இன்னது செய்வது என்று தெரியவில்லை. பிறகு ராமன் லக்ஷ்மணனுக்கு சொன்னான், ஒரு கையை நீ வெட்டி தள்ளு, நான் ஒரு கையை வெட்டி விடுகிறேன். அப்படியே செய்தார்கள். அந்த அரக்கன் பெயர் கபந்தன். கைகளை வெட்டியவுடன் ஒன்றும் செய்ய முடியாமல் அரக்கன் பேச ஆரம்பித்தான். நான் செய்த துராக்கிரமத்தால் சாபம் பெற்று இந்த உருவத்தில் வாழ்ந்து வந்தேன். நீங்கள் ராமலக்ஷ்மணர்கள் என்று எண்ணுகிறேன். நீங்கள் வந்து என் கைகளை வெட்டிவிட்டு என் உடலை தகனம் செய்தீர்களானால் நான் என் சொந்த உருவம் பெறுவேன். இதுவே எனக்கு இந்திரன் சொன்ன சாப விமோசனம் என்றான். ராஜகுமாரர்கள் கபந்தனை எரித்தார்கள். எரிந்ததும் அவன் திவ்யமங்கள ரூபத்துடன் நெருப்பிலிருந்து வெளிவந்து ஸ்வர்க்கம் செல்லவும் விமானம் ஏறினான். நீங்கள் சீதையை அடைவீர்கள். மிகவும் ரம்யமான பம்பா தீரத்திற்கு சென்று அங்கே ரிச்சியமுக மலையில் வசித்து வரும் சுக்ரீவன் என்ற வானர ராஜாவின் உதவியை பெற வேண்டும். அவன் தன் அண்ணனாகிய வாலியால் ராஜ்யத்திலிருந்து துரத்தப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். அவனுடைய நட்பை நீங்கள் சம்பாதித்தால் ஒழிய உங்கள் காரியம் நிறைவேறாது என்று சொல்லி மறைந்தான். பிறகு ராமனும் லக்ஷ்மணனும் பம்பையை நோக்கி சென்றார்கள். அந்த அழகிய பிரதேசத்தில் தங்க ரிஷியின் சிஷ்யையான சபரி என்கின்ற விருத்த சந்நியாசியம்மையை கண்டு அவளுடைய உபசாரத்தை பெற்றார்கள். சபரியம்மை மகான் ஞானி. ராமன் ஈஸ்வராவதாரம் என்பதை அறிந்தவள். அவன் வருவான், அவனை கண்டு அவன் பாதத்தில் வணங்கி பரமபதம் அடைய வேண்டும் என்றே காத்திருந்தாள். ராமனுக்காக தான் தேடி வைத்திருந்த மிக ருசியான பழங்களை அவனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் தந்து உபசரித்தாள். பிறகு சபரி அவ்விடத்து மகிமைகளையெல்லாம் ராமனுக்கு காட்டியும் சொல்லியும் முடித்தாள். பிறகு தீ எழுப்பி அதில் பிரவேசித்து உடலை நீத்து மேலுலகம் சென்றாள். சபரியை கண்டு பம்பா சரஸில் ஸ்நானம் செய்த பின் ராம லக்ஷ்மணர்கள் தைரியம் அடைந்தார்கள். பிறகு செய்ய வேண்டியதை யோசித்தார்கள். லக்ஷ்மணா, என் உள்ளத்தில் வெற்றியடைவோம் என்கின்ற உணர்ச்சி தோன்ற ஆரம்பித்திருக்கிறது. சுக்ரீவனை பார்க்கும் வழி தேடுவாய் என்றான் ராமன். பம்பை நோக்கி சென்றார்கள். பம்பையாரும் தடாகமும் வனமும் வசந்த பருவத்துக்குரிய அழகோடு சோபித்தன. மிருகங்களும் பறவைகளும் மரங்களும் கொடிகளும் தம்முடைய இயற்கை சௌந்தரியத்தை காட்டி ராமனுடைய துக்கத்தை முன்னைவிட அதிகமாக வளரச் செய்தன. எதை பார்த்தாலும் சீதை இதை எவ்வளவு அனுபவித்திருப்பாள் என்கின்ற எண்ணமே அவன் உள்ளத்தை வாட்டிற்று. அவதார சங்கற்பத்தின்படி அனுபவிக்க வேண்டிய மானுட துயரத்தை எவ்வளவு அடக்கியாள பார்த்தாலும் முடியவில்லை. எப்போதுமே தைரியம் கொண்ட ராமனுடைய மனம் தளர்ந்து போய் கஷ்டப்படுவதை பார்த்து லக்ஷ்மணன் ஆறுதல் மொழிகள் சொல்லி வந்தான். தேவர்களின் தாயாகிய அதிதியின் கர்ப்பத்தில் மூடி வைத்தாலும் சீதையை கண்டுபிடிப்போம். ராவணன் தப்பி போக மாட்டான். நிச்சயம் அவனை வதம் செய்து சீதையை மீட்போம். இந்த மனத்தளர்ச்சி உனக்கு தகாது. கவலையும் அதைரியமும் உன்னை அண்டலாமா? அவற்றை தூர விலக்கு. ஒரு பொருளை இழந்தால் அதை மறுபடியும் பெறுவதற்கு மனிதன் இடைவிடாத முயற்சியுடன் வேலை செய்ய வேண்டும். நம்முடைய அன்பே நமக்கு விரோதியாக போகிறது. அன்பினால் மனம் சோகத்தில் சிக்கி அலைந்து தளர்ச்சி அடைந்து முயற்சியை தடுக்கிறது. உனக்கு நான் சொல்ல வேண்டுமா? உற்சாகமே மனிதனுக்கு முக்கிய சாதனம். சோகத்தை அது உண்டாக்கும் பற்றையும் மறந்து உற்சாகம் மேற்கொண்டு முயற்சியை செய்வோமாக. தைரியம் செய்து கொண்டு சோகத்தை தள்ளுவாய் அண்ணா. இவ்வாறெல்லாம் தம்பி அண்ணனுக்கு உபதேசம் செய்தான்.
ஆதிசேஷன் மகாவிஷ்ணுவுக்கு காப்பு. இந்த ஆதிசேஷ அவதார அம்சமான இளைய பெருமான் சக்கரவர்த்தி திருமகனை உற்சாகப்படுத்தி மனத்தாழ்ச்சியை விளக்கினான் என்பது பெரியோர்களுடைய வியாக்கியானம். ராமன் ரிச்சியமுக வனம் வந்து இங்குமங்கும் வில் பிடித்து திரிவதை பார்த்து சுக்ரீவனுக்கும் அவன் கூட்டத்திற்கும் பெரும் பயம் பிடித்து கொண்டது. வாலியால் துரத்தப்பட்ட சுக்ரீவன் வாலி பிரவேசிக்க முடியாத இடம் என்று கண்டு இந்த மலைப்பிரதேசத்தில் வாசம் செய்து கொண்டிருந்தான். இங்கும் வாலி மாறுவேடம் போட்டுக்கொண்டு தன்னை கொல்ல வந்து விட்டானோ என்று சுக்ரீவன் பயந்தான். அல்லது வாலியினுடைய நண்பர்கள் சத்திரிய வீரர்கள் யாரோ அவன் சார்பில் வந்து தன்னை கொல்ல பார்க்கிறார்கள் என்று பயந்தான். வனத்தில் உள்ள மற்ற வானர்களும் கிளிப்பிடித்து இங்குமங்கும் ஓடினார்கள். ஹனுமான் சுக்ரீவனுடைய முக்கிய மந்திரி. அவன் சுக்ரீவனுக்கு தைரியம் கூறினான். இது வாலி அல்ல. இவர்கள் வாலியின் நண்பர்களாகவும் காணப்படவில்லை. பயப்பட வேண்டாம், காரணமில்லை. நான் போய் பேசி தெரிந்து கொண்டு வருகிறேன் என்று சொன்னதன் பேரில் சுக்ரீவன் மிக மகிழ்ச்சி அடைந்து, அப்படியே செய், ஜாக்கிரதையாக போய் விஷயத்தை தெரிந்து கொண்டு வா. மிக சாமர்த்தியமாக உண்மையை உணர வேண்டும். எனக்கு மிக சந்தேகமாய் இருக்கிறது. அவர்கள் இங்குமங்கும் தேடுவதை பார்த்தால் என்னை கண்டுபிடித்து கொல்லவே வந்திருப்பதாக பயப்படுகிறேன் என்றான். ஹனுமான் ராம லக்ஷ்மணர்கள் இருந்த இடம் ஒரு பிராமண வடிவம் எடுத்துச் சென்றான். போய் நின்றதுமே ஹனுமானுடைய உள்ளத்தில் ஒரு புது உணர்ச்சி உண்டானதாக தெரிகிறது. உள்ளதை உள்ளது போல் சொல்லி பேசலானான். நிகழ்ச்சியை வால்மீகி வர்ணிக்கும்போது ஹனுமான் தான் யார் என்பதை காட்டாமல் விஷயம் கண்டுகொள்ள மாத்திரம் போனதாக முனிவர் ஆரம்பிக்கிறார். ஆனால் போக போக ஒன்றும் மறைக்காமல் தன்னை பற்றியும் வானர ராஜனை பற்றியும் உண்மையாகவும் விவரமாகவும் பேசுகிறான். ராம லக்ஷ்மணர்களுடைய தோற்றத்தை கண்டதும் நாதனை கண்ட பக்தனைப் போல பரவசப்பட்டு அனுபவித்து புகழ்கிறான். தான் ஒரு வானரம் என்றும் தன்னுடைய அரசன் சொல்லிய வண்ணம் வேஷம் போட்டுக்கொண்டு வந்ததாகவும் சொல்லிவிடுகிறான். மனத்தை கவரும் ரூபம் தரித்த ராஜ ரிஷிகளே, தேவர்களைப் போல விளங்குகிறீர்கள். விரதம் பூண்டவர்களாக காணப்படுகிறீர்கள். தவம் செய்ய வந்தீர்கள் என்றே எண்ணுகிறேன். இந்த கஷ்டமான வனத்திற்கு ஏன் வந்தீர்கள்? நீங்கள் யார் என்று சொல்ல வேண்டும். இந்த நதியும் வனமும் உங்கள் வரவால் முன்னைவிட அழகாக விளங்குகின்றன. உங்களுடைய முகக்காந்தியும் உங்களுடைய சாரீர சௌந்தரியமும் ஆச்சரியமாய் விளங்குகின்றன. உங்களுடைய அபூர்வ லட்சணங்களைக் கண்டு இந்த வனத்தில் உள்ள ஜீவன்கள் பயப்படுகின்றன. உங்கள் பராக்கிரமம் சொல்லாமலேயே விளங்குகிறது. நீங்கள் யார்? எந்த தேசத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள்? நீங்கள் பெரிய ராஜ்யத்தை ஆட்சி புரியவே பிறந்தவர் என்பது வியக்தம். ஆயினும் தாபச வேஷம் தரித்திருக்கிறீர்கள். ஜடையும் மரவுரையும் தரித்து வில்லும் அம்புமாக வந்திருக்கிறீர்கள். நான் இவ்வளவு சொல்லியும் ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள்? இங்கே சுக்ரீவன் என்கின்ற வானரராஜன் தன் அண்ணன் வாலியால் நாட்டிலிருந்து துரத்தப்பட்டு இங்குமங்கும் அலைந்தும் மறைந்தும் காலம் கழித்து வருகிறான். அவனுடைய மந்திரி நான். என் பெயர் ஹனுமான். நான் வாயுவின் புத்திரன். அரசன் உத்தரவிட்டபடி பிராமண சந்நியாசி உருவம் தரித்த உங்களிடம் வந்திருக்கிறேன். இவ்வாறு ஹனுமான் மிக வணக்கமாக சொன்ன மொழிகளை கேட்டு ராமன் லக்ஷ்மணனுக்கு சொன்னான். தம்பி, இந்த ஹனுமான் பேசியதை கேட்டு இவனிடம் எனக்கு முழு நம்பிக்கை உண்டாகிவிட்டது. அவன் பேச்சின் அழகை பார்த்தாயா? எவ்வளவு சரியான இலக்கணமும் சுவரமுமாக பேசுகிறான். வேதங்கள் முழுவதும் அத்தியனம் செய்த வியாகரணம் சம்பூர்ணமாக கற்றவனைப் போல பேசுகிறான். இவனைப் போல் அல்லவோ இருக்க வேண்டும் தூதன். இத்தகைய தூதனை கொண்ட அரசனுக்கு ஒரு குறையும் இல்லை. நாம் யாரை தேடி வந்தோமோ அவனே நம்மை தேடி வந்திருக்கிறான். சுக்ரீவனை காண நாம் வந்தோம். அவனே இந்த தூதனை அனுப்பி இருக்கிறான். இவனுக்கு நல்வரவு சொல்லி நம்முடைய அபிப்பிராயத்தை தெரிவிப்பாய் என்றான். ராம லக்ஷ்மணர்களும் ஹனுமானும் பரஸ்பரம் தங்கள் வரலாற்றையும் கஷ்ட சுகங்களையும் பேசிக்கொண்டார்கள். இந்த சம்பாஷணையின் பயனாக லக்ஷ்மணனுக்கு ஹனுமானிடம் மிகுந்த பிரியம் உண்டாயிற்று. அதே ராமனிடமும் சொன்னான். மகா ஐஸ்வர்யம் படைத்த என் தமையன் தசரத சக்கரவர்த்தியின் மூத்த மகன் ராஜ்யத்தை விட்டு வனவாசம் செய்கிறான். உன் அரசனான சுக்ரீவனிடம் தன் காரியம் நிறைவேறுவதற்காக உதவியை நாடி வந்திருக்கிறான். சாபத்தால் இராட்சச வடிவம் பெற்ற கபந்தன் சுக்ரீவன் என்ற வானர ராஜனுடைய சகாயத்தை பெற்றீர்களானால் அரக்கன் வஞ்சித்து எடுத்து போன ராஜகுமாரியை மறுபடியும் அடைவீர்கள் என்று எமக்கு சொன்னான்.
அவன் சொற்படி இங்கே வந்திருக்கிறோம். உன்னுடைய அரசனுடைய நட்பை தேடி வந்திருக்கிறோம் என்றான் லக்ஷ்மணன். வாயுகுமாரனான ஹனுமானும் சுக்ரீவன் வாலியால் பீடிக்கப்பட்டு ராஜ்யத்தையும் மனைவியையும் இழந்தான். இரண்டையும் மறுபடியும் அடைவான் என்பது இப்போது உறுதியாயிற்று. உங்கள் நட்பை என் அரசன் அடைந்து அவனும் பயனடைவான். உங்களுடைய காரியமும் அவன் உதவியினால் நிறைவேறும் என்றான். பிறகு மிக சந்தோஷத்தோடு மூவரும் வானரராஜனான சுக்ரீவன் இருப்பிடம் சென்றார்கள். போகும் மார்க்கம் வானரர்கள்தான் தாண்டக்கூடும் ஆகையால் ஹனுமான் சுயரூபமான வானர உருவம் எடுத்து இரு ராஜகுமாரர்களையும் தன் தோளின் மேல் ஏற்றிக்கொண்டான். நல்லவர்களுடைய உள்ளங்கள் வெகு சீக்கிரம் சுலபமாக ஒன்று கூடும். வெகு காலம் ஒரே இடத்தில் கூடி வாழ வேண்டியதில்லை. அநேக சந்தர்ப்பங்களில் ஒருவரோடு ஒருவர் கலந்து பழக வேண்டியதில்லை. இருவர் உள்ளங்களிலும் தானாக உதிக்கும் உணர்ச்சியே நட்பை திடீரென்று உண்டாக்கும். புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும் என்பது திருக்குறள். தவிர இந்த நட்பு பகவானுடைய சங்கற்பம். ஹனுமானுடைய பக்தியையும் சேவையையும் ராமச்சந்திரன் அடைய வேண்டும் என்று நிச்சயிக்கப்பட்டிருந்தபடியால் ஒருவரை ஒருவர் கண்டவுடனேயே பரஸ்பரம் பூரண நம்பிக்கை தோன்றிவிட்டது. தன் தோளின் மேல் இரு ராஜகுமாரர்களையும் தூக்கி செல்வது உள்ளத்தில் உண்டாகிவிட்ட இணைப்பிலிருந்து தோன்றிய மெய்ப்பாடு. நண்பர்களும் காதலர்களும் கட்டி அணைத்துக் கொள்வதைப் போல தாசனும் பக்தனுமான அனுமான் தன் சுவாமியை தோளின் மேல் மகிழ்ச்சி பரவசமாக தூக்கிச் சென்றான். ரிச்சிய முகத்திலிருந்து மலை ஏறிப்போய் சேர்ந்ததும் ஹனுமான் சுக்ரீவனிடம் போய் ராமலக்ஷ்மணர்கள் வந்து அவனை பார்க்க காத்திருப்பதாக தெரிவித்தான். இந்த ராமன் சிறந்த அறிவும் மற்ற எல்லா நற்குணங்களும் பெற்ற ராஜகுமாரன். இக்ஷ்வாகு குலத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற மகாராஜா தசரதனுடைய மூத்த குமாரன். தகப்பன் சொல்லை சத்தியமாக்குவதற்காக தம்பியுடனும் மனைவியுடனும் அயோத்தியை விட்டு வனம் சென்றான். தசரத மகாராஜன் தன் இளைய மனைவியினால் தூண்டப்பட்டு ராமனை ஆரண்யவாசம் செய்ய சொன்னான். அப்படி ராமன் தம்பி லக்ஷ்மணனுடன் காட்டில் இருந்தபோது ராஜகுமாரர்கள் பக்கத்தில் இல்லாத சமயம் பார்த்து ராமன் மனைவியை ராவணன் தூக்கி போய்விட்டான். அவளை தேடி கண்டுபிடித்து தர ராமன் உன் உதவியை நாடி வந்திருக்கிறான். இந்த ராஜகுமாரர்கள் உம்முடைய நட்பை அடையும் தகுதி வாய்ந்தவர்கள். இவர்கள் சிநேகிதத்தை அடைந்தால் நீரும் பெரும் பயனடைவீர் என்றான். சுக்ரீவன் அழகிய மானுட உருவம் தரித்து ராஜகுமாரர்களை கண்டு பேசினான். ராமனை நோக்கி கை நீட்டி, ராஜகுமாரனே, வானரனான என் சிநேகிதனை நீ விரும்புவாயாகில் இதோ என் கை அங்கீகரிப்பாயாக. உன் குணங்களையும் மகிமையையும் வாயுபுத்திரனால் அறிந்தேன் என்றான். ராமனும் நீட்டிய கையை அங்கீகரித்து சுக்ரீவனை ஆலிங்கனம் செய்து கொண்டான். உடனே ஹனுமானும் குச்சிகளை கொண்டு வந்து தீ மூட்டினான். அக்னியை பூஜித்து பிரதட்சணம் செய்து ராமனும் சுக்ரீவனும் நட்பு பிரதிஜ்ஞை செய்தார்கள். இருவரும் சுகத்திலும் துக்கத்திலும் இருவர் சமபங்கு கொள்வோம், நம்முடைய நட்பு என்றும் இருப்பதாக என்று பிரமாணம் செய்தார்கள். 2 பெரும் மரக்கிளைகளை ஆசனமாக கொண்டு ராமனும் சுக்ரீவனும் ஒரு இடத்தில், ஹனுமானும் லக்ஷ்மணனும் மற்றொரு இடத்திலும் சந்தோஷமாக பேசிக்கொண்டு இருந்தார்கள். சுக்ரீவன் தன் கஷ்டங்களை சொல்லிக்கொண்டான். வாலியின் பயத்தால் வனத்தில் இங்குமங்கும் திரிந்து கொண்டு இந்த மலையில் மறைந்திருந்து காலம் கழித்து வருகிறேன். நீ வாலியை கொன்று என் துக்கத்தை தீர்த்து ராஜ்யமும் மனைவியும் நான் மறுபடியும் பெற்று அனுபவிக்கும்படி செய்வாயா என்றான். நிச்சயமாக, இதோ அந்த அம்புக்கு வாலி இரையாவான், சந்தேகமில்லை என்றான் ராமன். இப்படி சுக்ரீவனும் ராமனும் பேசிக்கொண்டிருந்த காலத்தில் அசோகவனத்தில் சீதையின் இடக்கண் மங்கள சூசமாக துடித்தது. அரக்கர்களின் அரசன் ராவணனுடைய இடக்கண்களும் துடித்தன. அது அவனுக்கு அமங்கலம் உண்டாகும் என்கின்ற சகுனம். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.